விதியை மாற்ற. முற்பிறவியின் செயலைக் கொண்டே இந்த பிறவியின் விதி தீர்மானிக்கப்படும். விதி சரியில்லாவிட்டால் வாழ்வு இனிக்காது. அதை சரிசெய்து நிம்மதியுடன் வாழச் செய்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகிலுள்ள கும்பமுனி மங்களம் அகத்தீஸ்வரர். சிவன் கைலாயத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார். விளையாட்டாக பார்வதி அவர் மீது பனித்துளியை தெளித்தாள். என்ன தான் கணவராக இருந்தாலும் அவர் தவம் செய்கிறார் அல்லவா. அவளது விளையாட்டே விபரீதத்தில் முடிந்தது. ஆம், தவம் கலைந்ததால் சிவனுக்கு கோபம் வந்தது. மனித வடிவம் எடுத்து சிரமப்படுவாய் என சபித்தார். அவளும் பூமியில் மனித பெண்ணாக பிறந்தாள். இதை அறிந்த நாரதர் அகத்திய முனிவரை சந்தித்தால் விமோசனம் கிடைக்கும் என்றார். அதன்படியே அகத்தியரை சந்தித்த போது தோஷம் நீங்க வழி இருக்கிறது. கும்பத்தில் சிவனை நோக்கி தவம் செய்யும் முனிவர்கள், தேவர்கள், அடியார்கள் என எல்லா உயிர்களுக்கும் உணவு கொடுங்கள். தாமரை குளத்தில் நீராடி 11 அமாவாசை தொடர்ந்து பூஜை செய்யுங்கள். நிச்சயம் சிவனின் கோபம் தணியும் என்றார். அதன்படி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து விமோசனம் பெற்றாள் பார்வதி. அகத்தீஸ்வரர் ஆனந்தவல்லி. ஆனந்த மழையில் நனைவதால் பார்வதி ஆனந்தவல்லி என பெயர் பெற்றாள். மனதிலே வழிபட்டதால் சுவாமிக்கு அகத்தீஸ்வரர் என பெயர். பின்னாளில் சோழ மன்னர் கோயிலையும் கட்டினார். அம்பாள் நீராடிய குளம் கோயிலுக்கு அருகில் உள்ளது. அதில் நீராடி 11 அமாவாசைகளில் சுவாமி அம்பாளை தரிசித்தால் தலையெழுத்து மாறும். நின்ற கோலத்தில் ஆனந்தவல்லி தாயார் புன்முறுவல் பூத்தபடி அருள் பாலிக்கிறாள். தாமரை தண்டு திரியிட்டு விளக்கேற்றினால் திருமணம் விரைவில் கூடிவரும். அகத்தியர், வீரபத்திரர், விநாயகர், முருகனுக்கும் சன்னதி உள்ளன. விசேஷ நாட்கள்: அமாவாசை, பிரதோஷம், மகா சிவராத்திரி. இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நமது பீனிக்ஸ் பறவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவருக்கு பகிருங்கள்.